நாளைக்கு ஆகஸ்ட் 22 தளபதி விஜயோட டிவிகே கட்சியோட ஃப்ளாகை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 4-5 நாளாகவே வந்து நியூஸில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன மாதிரி இருக்கும், கொடி என்ன கலரில் இருக்கும், என்ன சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக விஜய் வர ரிஹர்சல் பார்த்துருக்காரு கொடி ஏற்றி. அந்த கொடி எடுத்து போட்டாங்க. கொடி வந்து லீக் ஆகிடுச்சு, இதுதான் கொடி அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கே தெரியுது வெளியே விஜய் போகும்போதே கேமராமேன்ஸ்லாம் வெளியே நிற்கிறாங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது யாராவது கொடி ஏற்றுவாங்களான்னு தெரியுது. அது ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்காங்க. வர ஆகஸ்ட் 22 வந்து பனையூர் விஜயோட ஆஃபீஸில் வந்து கொடி ஏற்ற போகிறதா இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் டிவிகேக்கு. ஏன்னா கொடி என்ன கலரில் இருக்கும், இப்போ கட்சி கலரை வச்சு அவங்க என்ன கொள்கை அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து அவரோட படம் வரும்போது தேட்டரில் பார்த்தா ஒயிட் கலர் கொடி கட்டியிருப்பாங்க. அதில் கூட விஜய் இப்படி உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் மேபி கொடியாக இருக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா கார்லலாம் அந்த கட்சிக்காரங்களோட ஃப்ளாக் குத்துவாங்க. அந்த இதை தான் நிறைய பேர் குத்தியிருந்தாங்க. அது வந்து அஃபிஷியலாக விஜய் ரசிகர் மன்றத்தோட கொடி. அது ஒயிட்டில் ப்ளூ கலர் இருக்கும். அது விஜய் வந்து அஃபிஷியலாக வச்சுருக்க கொடி. இப்போ வந்து கட்சிக்கு வந்து கலர் மாத்திரதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி கட்சியோட கொடி கலர் என்னன்னா செம்மண் கீழே மஞ்சள் சேர்ந்த மாதிரி இருக்குன்றாங்க. நடுவில் வந்து அந்த வாகை மலர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வாகை மலர் வந்து இருக்கிறது 100% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் நியூஸ் சேனல் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய மீனிங்கும் சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வெற்றிக்கு அர்த்தம் வந்து அந்த வாகை மலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாலாம் வந்து போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வாகை மலர் போட்டு வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வாகைன்றது வெற்றிக்கு அர்த்தம், பேர்லேயே வெற்றி இருக்குது, அதனால் அந்த மலர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நிர்வாகிகளும் சொன்னால் அதுதான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆனால் என்ன கொடின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேரை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, விஜய் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்கிட்ட சரியாக பர்மிஷன் இல்லாதனால ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பிரச்சனைலாம் அங்கே நிறைய நடந்தது ஈஸியாக கிட்ட. அதனால் வந்து அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலைல 6 மணிக்கே வந்துடணுமா, 11 மணிக்குள்ளே கொடி ஏற்றி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிளானாகவே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம விஜய்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர்லாம் மார்க்கெட்டிங்லாம் சும்மா கண்ணசிச்சாலே போதும், எல்லா ஸ்டேட்டஸ் வச்சுருவானுங்க. இப்போ ஒரு படத்துக்கு எப்படி பண்ணுவாங்களோ, ஒரு ட்ரீசர் வரும், ஒரு ட்ரைலர் வரும், சாங் ரிலீஸு, ப்ரெஸ் மீட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் இப்போலாம் இன்ஃப்ளூயன்சர் வச்சுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த கொடியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா ஆகஸ்ட் 22 கொடி லான்ச் பண்ணுறாங்க. உடனே எல்லா நிர்வாகிகள் எல்லா தொகுதியில் இருக்கும் கொடியேற்ற ஆரம்பிச்சிடணும். செப்டம்பர் 22 வந்து மாநாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 5 வந்து கோட் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1000 தேட்டர்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் பேராவது பார்ப்பாங்க. எல்லா தேட்டர்லேயும் வந்து இந்த கொடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன் மாதிரி, நம்ம ப்ரொமோஷன் பண்ணாலே எப்படி பிளான் பண்ணி அடுத்தது அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோட் படம் வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் படமாக இருக்காது, அண்ணனோட அரசியல் படமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடியே வந்து தளபதி தான் கத்திட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அடுத்த முதலமைச்சர் அந்த மாதிரி தான் கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக வெங்கட் பிரபு கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டே பயங்கர சிரிப்பாக இருந்தது. அந்த எல்கேஜி படத்தில் ஆர்ஜே பாலாஜி எப்படி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, நீங்கள் வந்து கேசரி சாப்பிட்டீங்களே, கேசரி கலர் காவி கலரா நீங்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. படத்துலேயே நிறைய டைலாக்ஸ் இருக்கும். லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன், நீங்கள் யாரை சொல்ல வரீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேட்டுனுங்க. நான் சும்மா எதர்ச்சியாக வச்சேன் படத்துக்காக, இது ஏன் எல்லாத்தையும் அரசியலோட ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர ஃபன்னியாக சொல்லியிருந்தாரு. ஆனால் வெங்கட் பிரபு என்ன சொல்கிறாரு, அரசியல்லாம் எதுவும் இல்லை, படமாக தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டாரு அரசியலுக்கு வரப்போகிறாரு, ஒரு 50 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. யாருமே அந்த வியூஸ் எல்லாம் விடுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அது வேற இது வேறெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எப்படியாவது அந்த இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம கருத்து சொல்லணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பாக அரசியல் இருக்கும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி மாநாடும் நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 22 அப்படின்ற மாதிரி ஒரு டேட் வந்திருக்கு. அது எந்த அளவுக்குன்னு தெரில. அதே மாதிரி எங்கெங்கேயோ சொன்னாங்க. இப்போ மதுரைன்னாங்க, திருச்சின்னாங்க, சேலம்னாங்க, அங்கெல்லாம் போய் நிறைய கேட்டாங்க. நிர்வாகிகள் நிறைய ட்ரை பண்ணாங்க. இது வந்து புசி ஆனந்த் அவர் தலைமையில் தான் வந்து மாநாடு, அந்த லொக்கேஷனு, ஆள் கூட்டுறது எல்லாமே அவர் தலைமையில் தான் நடக்குது. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க. நிறையா இடமும் போய் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காலைல ஓகே பண்ணிடலான்னு இருக்காங்க, ஈவினிங் வந்து இல்லைங்க செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஆளுங்கட்சி வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் மேபி இருக்கலாம். ஏன்னா ஒருத்தரை அப்படி ஈஸியாக வளர விட மாட்டுறாங்க, சும்மா நோண்டி பார்க்கலன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வருவாங்க. அத்தனை பேருக்கு பார்க்கிங்கு, சாப்பாடு, அந்த இடம்லாம் ஸ்பேஸ் இருக்கணும்.
அட்லீஸ்ட் ஒரு 80 ஏக்கர் 100 ஏக்கர் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால சில இடம் வந்து கிடைக்கல, அதை வந்து இவங்க அரசியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பக்கமும் போயிட்டுருக்கு. அப்படி இப்படி நான் சவுத்தில் ட்ரை பண்ணாங்க, அங்கே சரியாக இடம் கிடைக்கல. நார்த்தில் ட்ரை பண்ணாங்க, அங்கேயும் சரியாக இடம் கிடைக்கலன்ட்டு இப்போ 2த்துக்கும் சென்ட்ரலில் விக்ரவாண்டியில் வந்து ஒரு இடம் பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. அது ஒரு 100 ஏக்கர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்கும், மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருக்குது. சவுத்துலேருந்து ஈஸியாக வரலாம், நார்த்துலேருந்து ஈஸியாக வரலாம். இது எப்படின்னா மினிமம் வந்து ஒரு தொகுதிக்கு 1000 பேர் கணக்கு போட்டால் கூட 234 தொகுதி ஒரு 2,00,000 பேர் அது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த ஃப்ளாக் மேட்டரை பற்றி பார்த்தோன்னா, இப்போ நாளைக்கு கொடி ஏற்றின உடனே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா தொகுதியிலையும் எல்லா ஊர்லேயும் கொடி இருக்கணும். அதே சமயம் வந்து இந்த பர்மிஷன் இல்லாமல் கொடி வச்சு அதை கலட்டுற மாதிரி நான் எங்கேயாவது நியூஸ் பார்த்தேன்னா நான் செம கடுப்பாயிடுவேன். ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 22 மாநாடுக்குள்ளே இந்த கொடியை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதாக வந்து தகவல் வந்துட்டுருக்கு. பயங்கரமாக தலைவர் களத்தில் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்படி என்ன கலர் வருது. மோஸ்ட்லி செம்மண் மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்டாக அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு. அந்த பேனர் பார்த்தோன்னா அந்த கலரில் தான் இருக்கும், செம்மண் மஞ்சள் கலந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பூ இருக்குமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி அரசியல் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி எல்லாரும் வந்து கோட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரைலர் பார்த்தது வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. நிறைய பேர் பசங்களாம் கலைச்சிட்டு இருந்தாங்க, நான் விபி நான் வந்து தளபதியை செஞ்சுட்டாப்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ என்ன நினைக்கிற, ட்ரைலர் எப்படி இருந்தது? அதான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பார்க் பாட்டு பார்க்கும்போது ஐயோ என்னடா ஒரு மாறி இருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல. ஏன்னா நமக்கு அந்த டக்குன்னு அந்த கட்டில் தெரியல. மேபி படத்தில் வரும்போது ஓகேவா இருக்கா இல்லையான்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருந்தா நிறைய விஜய் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இவங்க என்ன ட்விஸ்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா 2 ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க போல். நம்மளோட தமிழ் ட்ரெய்லர்லாம் பார்த்தா லாஸ்ட்டில் அந்த கில்லியோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்படி ஹிந்தி தெலுங்கு ட்ரெய்லரில் பார்த்தா அந்த ஜேம்ஸ் பாண்டோட மியூசிக் வச்சுட்டு அவர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்டா அதையே எங்களுக்கு வச்சிருக்கலாமேடா, நல்லா இருந்திருக்குமேடான்ற மாதிரி இருந்தது. இதை பற்றி வெங்கட் பிரபுவே ரீசெண்டாக அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸ்பார்க் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மீம்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். அதுதான் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. ஏன்னா விஜய் ஃபேஸில் கை வைக்கும் போது அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பார்த்து பண்ணோன்னு சொன்னாங்க. அது பார்த்து தான் பண்ணோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் அது பிடிக்கலன்னு சொன்னதுனால ட்ரைலரில் வந்து கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி வச்சோம் ஃபேஸ்லாம். நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னால், வேர்ல்டுல பெஸ்ட் கம்பெனி தான் இதுக்கு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கோட் படத்தில் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக தளபதி கூட போய் விஜயகாந்த் வீட்டில் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. மேபி விஜயகாந்தோட ரெஃபரன்ஸும் இருக்கும் இந்த படத்தில். அதே மாதிரி அவங்க சின்ன வயசு விஜயம் வந்து ட்ரைலரில் காமிச்சிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்க. ஆனால் ட்ரைலரை வந்து ஓஹோன்னுலாம் சொல்ல முடியாது, வெயிட்டிங் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் செஞ்சிருவானுங்க வச்சு. ஆல்ரெடி இந்தியன் டூவே புரட்டி எடுக்கிறானுங்க மீம்லாம் போட்டு. அந்த மாதிரி கோட்டு மாட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அரசியல் படி பார்த்தா கொடி இப்போ லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி மாநாட்டில் வந்து தீர்மானம்லாம் போட ரெடியாக இருக்காராம். அப்போது தெரிஞ்சிடும் மனுஷன் எந்த மாதிரி கொள்கை இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து தீர்மானம்லாம் போட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிவி கேக்கு எப்படி போகுது என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.